everyone, welcome to Rave's Palette. இதெல்லாம் என் ஸ்டுடியோக்கு புதுசாக வந்திருக்கிற ஃப்ளவர்ஸ். இதை பார்த்தாலே பெயிண்ட் பண்ணணும்னு இருக்கு இல்லையா? இதிலிருந்து ஒன்று தான் இன்னைக்கு நான் காமிக்க போகிறேன். As always, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரஃப் ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக்கு பேர் ஒன் ஸ்ட்ரோக். அதாவது ஒரே ப்ரஷ்லேயே நிறைய கலர்ஸ் லோட் பண்ணி ஒரே ஸ்ட்ரோக்லேயே பெயிண்ட் பண்ணுறது. இது சிம்பிள் தான், நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் ரெண்டு எட்ஜஸ்லேயும் ரெண்டு பெயிண்ட் லோட் பண்ணிவிட்டு ஒன்றா அதை ஒரு பேலட்டில் நல்லா ப்ரெஸ் பண்ணி பேக் அண்ட் ஃபோர்த் அதை ரப் பண்ணும்போது அந்த கலர்ஸ் ரெண்டும் பிளெண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஃப்ளோட்டிங் மீடியம்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். அது ப்ரஷ்ஷு கேன்வஸ் மேலே ரொம்ப ஸ்மூத்தாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது ரெண்டு கலர் நம்ம லோட் பண்ணியிருக்கோம் ஒரே ப்ரஷ்ஷில். ஸோ அந்த ஸ்ட்ரோக் எப்படி வருதுன்னு நீங்கள் பாருங்கள். நான் ரொம்ப ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். இன்னொரு விஷயம், அடிக்கடி ப்ரஷ்ஷில் பெயிண்ட்டை லோட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் திட்டு திட்டாக வராமல் நீட்டாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் அப்படின்னு வந்தாலே ஃப்ளோட்டிங் மீடியம் யூஸ் பண்ணினாதான் ப்ரஷ்ஷு ஈஸியாக மூவ் ஆகும். அதனால் இதுக்கு நம்ம தண்ணி யூஸ் பண்ணவே மாட்டோம். பூவோட ஸ்டெம்ஸுக்கும் அதே மாதிரி தான். ரெண்டு விதமான க்ரீன் கலரை ஒரே ப்ரஷ்ல லோட் பண்ணி அதே டெக்னிக் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.